விஜய் மாதிரி ஒரு பெரிய தலைவர் வந்து திருச்சி கிழக்கில் நிற்கும் போது எம்ஜிஆரோட கனவு திட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் மாற்றுறதுனால மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் வந்து ஒரு சில அரசியல் அழுத்தங்கள் காரணமாக ஆனால் திருச்சி இன்னைக்கு வந்து ஒரு சவலை பிள்ளையாகவே இருக்குது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக இருக்கும். திருச்சி மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. When it's come to education, never take a chance. Dhanalakshmi Srinivasan University, Tiruchi, Perambalur and Chengalpet. வணக்கம் சார். வந்து திருச்சியில் பிரதான பிரச்சனைகள் மக்களுக்காக உள்ள பிரதான பிரச்சனைகளை வந்து மக்கள் நீதி மையம் சார்பாக வந்து அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் கவனத்துக்கு கொண்டு போய் தீர்க்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்து வரோம். நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான திருச்சி மக்கள் சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனைகள் எடுக்கிறோன்னா திருச்சி மத்திய பேருந்து நிலையம். உங்களுக்கு தெரியும், திருச்சி சார்ந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாமே தெரியும். மத்திய பேருந்து நிலையம் பஞ்சப்பூரில் கடந்த ஆட்சியில் வந்து பஞ்சப்பூரில் பல கோடி ரூபாய் பொருட்செலவில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் மத்திய பேருந்து நிலையத்தை வந்து அங்கே மாற்றிட்டாங்க, பஞ்சப்பூரில் மாற்றிட்டாங்க. இங்கே போக்குவரத்து வசதி பெருசாக கிடையாது. உங்களுக்கு ஒரே வந்து கரூர் பஸ் மட்டும் உயர்நீதிமன்ற உத்தரவில் வந்து கரூர் பேருந்துகள் ஒரு சில பேருந்துகள் மட்டும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து இயக்கப்படுது. அந்த இடம் இப்போ காலியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 to 6 ஏக்கர் இடம்னு சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து இப்போதைக்கு வந்து மக்கள் பயன்பாடு இல்லாமல் வெறிச்சோடி தான் காணப்படுது. கடந்த ஆட்சி காலத்தில் அந்த இடத்த வந்து மல்டி லெவல் சூப்பர் மார்க்கெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கோயம்பேடும் அப்படி தான் இது பண்ணாங்க. கோயம்பேடையும் வந்து அவுட்டர் கிளம்பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தையும் வந்து நம்ம வந்து பஞ்சப்பூருக்கு கொண்டு வந்துட்டாங்க. மல்டி லெவல் சூப்பர் மார்க்கெட்டாக மத்திய பேருந்து நிலையத்தை வந்து உருமாற்றுறதா சொல்கிறதா தகவல் சொன்னாங்க. ஆனால் அது மாதிரி வந்து மாற்றுறதுனால மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இது மாதிரி பெருநகரங்களில் வரிசையில் வந்து திருச்சியை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டியது. எம்ஜிஆரோட கனவு திட்டம்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியை 2வது தலைநகரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட கனவு திட்டம். அதுக்கான இடவசதியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மையப்பகுதி திருச்சி தான். உங்களுக்கு வந்து புவி சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து 2வது தலைநகரமாக ஆக்குறதுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது. அப்படியான சூழ்நிலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு திருச்சி புத்தூரில் தலைமை மருத்துவமனை அண்ணல் மகாத்மா காந்தி மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு. அந்த மருத்துவமனை வளாகத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. புற்றுநோய் சிகிச்சைக்காகவும் மற்ற குழந்தைகள் சிகிச்சை தங்க விடுதி அந்த வளாகத்திலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க உங்களுக்கு. ஆனால் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான இட வசதி அங்கே கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸ் கார் பார்க் பண்ணுறதோ மக்கள் உள்ளே போய் பார்க் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே கிடையாது. அப்படியான சூழ்நிலையில் இந்த இடத்த மத்திய பேருந்து நிலையத்தை வந்து மல்டி லெவல் சூப்பர் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணணும், அந்த இடத்த வந்து மாற்றணும், அந்த இடத்த வந்து அதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மக்கள் நீதி மையம் சார்பாக கோரிக்கை விடித்தோம். அதே எப்படி சொல்கிறோன்னா, இது வாக்கபிள், அதாவது புத்தூர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியாபே மெடிக்கல் காலேஜுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக இருக்குது. உங்களுக்கு மையப்பகுதி உங்களுக்கு மக்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த மருத்துவ சேவை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கோரிக்கை. வந்து கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2006 2011 திமுக ஆட்சி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து அதே இப்போ சொல்கிற கோரிக்கைகள் நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே மல்டி லெவல் சூப்பர் ஹாஸ்பிட்டல் வந்து திருச்சிக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு சில அரசியல் அழுத்தங்கள் காரணமாக வந்து சேலத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க. 100 கோடி ரூபா பொருட்செலவில் வந்து திருச்சிக்கு அமைய வேண்டிய ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து சேலத்துக்கு மாற்றினாங்க. அதே மாதிரி இப்போ மதுரையில் கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கு. எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தான் வர வேண்டியது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மையப்பகுதி சுற்றியுள்ள மக்கள் எங்கேருந்து புதுக்கோட்டையில் வந்தாலும் சரி, மதுரையிலேருந்து வந்தாலும் சரி, இங்கேருந்து திருநெல்வேலி, சென்னை எங்கேருந்து வந்தாலுமே இங்கே வந்து ட்ராவலிங் டைம் ஒரே டைமாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து இங்கே திருச்சியில் தான் வந்து அதுக்கான இடங்கள்லாம் பார்த்தாங்க, அதுக்கான திட்டங்களும் வகுத்தாங்க. ஆனால் அரசியல் அழுத்தங்களுக்கு காரணமாக அந்த திட்டங்களும் மதுரைக்கு போயிடுச்சு. தொடர்ந்து வந்து திருச்சி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறதா எங்களோட வந்து தாழ்மையான கருத்து. இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து வாதாடி போராடி இந்த மக்களுக்கு வந்து பெரிய செயல் திட்டங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். சேலம்லாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாலங்கள் மேம்பாலங்கள்லாம் தொடர்ந்து வந்துருச்சு, நிறைய திட்டங்கள் வகுத்துருக்காங்க. ஆனால் திருச்சி இன்னைக்கு வந்து ஒரு சவலை பிள்ளையாகவே இருக்குது. திருச்சி மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. வந்து நாங்கள் வந்து விஜய் மாதிரி ஒரு பெரிய தலைவர் வந்து திருச்சி கிழக்கில் நிற்கும் போது பெரிய எதிர்பார்த்தோம். என்ன காரணம், திருச்சி மக்களுக்கு நல்லது நடக்கும், முதலமைச்சர் கேண்டிடேட் ஒருத்தர் வந்து
திருச்சியில் நிற்கிறாரு. அப்படிங்கும்போது திருச்சி கிழக்கு மட்டும் கிடையாது, இது சார்ந்த பகுதிகள் வந்து நிறைய மேம்படுத்தப்படும். மருத்துவ வசதி ஆகட்டும், வந்து கல்வி ஆகட்டும், எல்லா வகையிலுமே மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து ரொம்ப வந்து எங்களை மாறி வந்து சமூக சிந்தனை கொண்ட பொதுவான ஆட்கள் வந்து பெருசாக விரும்பினோம். ஆனால் வந்து அவர் வந்து கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் தாழ்மையான கோரிக்கை என்னன்னா, இந்த மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து இந்த இடத்த வந்து வேற எந்த ஒரு பொது பயன்பாட்டுக்கு இல்லாமல் மக்கள் பெரிதும் பயன்படுற மருத்துவமனையா, மல்டி லெவல் சூப்பர் ஹாஸ்பிட்டலாகவோ இல்லை வந்து நம்ம தலைமை அரசு மகாத்மா காந்தி அண்ணல் மருத்துவமனையில் எக்ஸ்டென்ஷனுக்காக இந்த இடத்த வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது திருச்சி மக்கள் சார்பாகவும் திருச்சி சுற்றியுள்ள மக்கள் பொதுமக்கள் சார்பாகவும் மக்கள் நீதி மய்ய கட்சி சார்பாகவும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.